வாழைப்பூ வடை செய்ய தேவையான பொருட்கள்: வாழைப்பூ, கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம், சோம்பு, காய்ந்த மிளகாய், தேவையான அளவு எண்ணெய் மற்றும் தேவையான அளவு உப்பு. முதல்ல கடலைப்பருப்பை ஒரு தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடித்து இப்படி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வாழைப்பூவையும் சோம்பு மற்றும் அந்த மிளகாயோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் நறுக்கி வச்சுக்க சின்ன வெங்காயம், அரைச்சி வச்சுக்க கடலைப்பருப்பு, அப்புறம் அந்த வாழைப்பூ அரைச்சி வச்சுருக்கிறது, ரெண்டையும் ஒன்றா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதோட நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா ஒன்றா எல்லாத்தையும் நல்லா போட்டு கிளறி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. அடுத்து வாங்க நம்ம வாழைப்பூவோட சுட்டலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஒரு வடை சட்டியில் ஊற்றி தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெயை காய வைப்போம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளை ஊற்றி சின்ன வடையாக தட்டி அதை போட்டு பொரிச்சு எடுக்கலாம். நல்லா பொன்னிறமாக சிவந்து வருது. இந்த சமயத்தில் வடைகளை பூரா எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மற்ற மிச்சம் இருக்க மாவையும் வடைகளை சுட்டு எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் சுட்டு எடுத்தாச்சு. சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு.